அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவை முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம தனுசு ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க. மேலும் தனுசு ராசி காலபுருஷ தத்துவனுக்கு 9வது ராசியா வருவீங்க. அது மட்டும் அல்லாது 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதங்களை உள்ளடக்கியவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்ங்க. மேலும் தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்போ நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீண்ட காலமா எதுனா ஒரு சில விஷயங்கள் நடக்காம தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வியாழக்கிழமை சூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நல்ல நேரத்துல தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க தட்சிணாமூர்த்தியை வேண்டி வணங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம எதனா நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில உங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக இருப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்க நண்பர்களை ரொம்பவே கம்மியான அளவுல தான் வச்சிருப்பீங்க. ஆனா எந்த மாதிரியான நண்பர்களை நீங்க எப்பவுமே துணையா வச்சிருப்பீங்க அப்படின்னா, உங்களை மாதிரியே நீதி, நியாயம், நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களா தான் நீங்க உங்க கூட வச்சிருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா வில்லுங்க. அதாவது அம்பு, வில் மற்றும் அம்பு ஏந்திய மாதிரி இருக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மை மற்றும் நியாயமா எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி தவறு செய்தாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பயப்படாம கேட்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். இதன் காரணமா நீங்க சூஸ் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இதுல நிறைய தனுசு ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேர்மையா நியாயமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி மற்றவங்களால இருக்க முடியாத ஒரு காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு லவ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டிருப்பீங்க. அதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காதல் திருமணம் கொஞ்சம் கவலைக்கரமா போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரகங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு காதல் திருமணம் கொஞ்சம் நல்லபடியாவே போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எதுக்குமே துணிஞ்சவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஆபீஸ்ல ஒரு ஹையர் அபிஷியல் ஏதோ ஒரு வேலை மத்தவங்க கிட்ட சொல்றார். அவங்க ஓகே இல்லைங்க, எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க துணிஞ்சு ஓகே இதுல அப்படி என்னதான் நமக்கு பிரச்சனை வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோட அந்த வேலையில இறங்கிடுவீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த வேலையை கரெக்டா பண்ணி முடிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஆல்வேஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எப்பவுமே பண்ணணும்னு நினைப்பீங்க. அது மட்டுமல்லாது உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதற்கு காரணமாவே உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு நேர்முக எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதன் காரணமாவே உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில அவ்வப்போது போராட்டங்கள் சற்று அதிகமாகவே நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படும். ஆனா எண்ட் ஆஃப் தி டேல கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கும் ஒரு நிறைய தருணம் உங்களுக்கு நல்ல சான்சஸ் ஏற்படுங்க. இப்போ நீங்க ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ எதனா ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா அதிகப்படியா அந்த கேம்ல வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் மட்டும்தாங்க. அது மட்டுமல்லாது நீங்க எந்த ஒரு செயல் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல 100% நேர்மையா தான் இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரோ ஒரு விஷயம் செய்ய சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நேர்மை கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த அறவே நீங்க ஒதுக்கிடுவீங்க. இல்லைங்க இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில
வந்துடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்ப்பீங்க. ஏன்னா குரு அப்படின்னாலே அவர் வந்து கல்வியின் காரகன் மற்றும் ஞானத்தின் காரகன் இல்லைங்களா? அதனால வந்து எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதுல 100% நல்ல விஷயமா இருந்ததுன்னா ஈடுபடுவீங்க. இல்ல அப்படின்னா 100க்கு 100% அந்த விஷயத்துக்குள்ள என்னைக்குமே போக மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா, நீங்க அழகா வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாரி அவ்ளோ சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஆனா கடைசியில என்ன ஆகும்னா, அவங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு, கடைசியில உங்களுக்கு பின்னாடி உங்கள பத்தி வந்து கேலி கிண்டல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நீங்க அவங்களுக்கு அவ்ளோ அழகா சொல்லிக் குடுத்தாலும் கூட, கொஞ்சம் வந்து வெகுளித்தனமா இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் அவப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா, பொதுவா குரு அப்படின்னாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு சபர். அது மட்டும் அல்லாது நம்மளுடைய குரு பகவான் வந்து ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இது எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே மத்தவங்க கிட்ட பகிருவீங்க. ஆனா, அவங்க அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, கடைசியில உங்கள வந்து ஏமாளி ஆக்குவதற்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு தன்மைங்க. ஆனாலும் இத நினைச்சு நீங்க என்னைக்குமே வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அத நீங்க பண்ணிட்டீங்க. அந்த திருப்தியோட நீங்க உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியா லீட் பண்ணிட்டு போவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில 4, 5 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஆனாலும் நீங்க வந்து ரொம்பவே அவசரப்படாம நிறுத்தி நிதானமா எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க. அந்த பிரச்சனையில வந்து கரெக்ட்டா இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா நெறைய நல்ல முடிவுகள எடுத்துட்டு, உங்களுடைய லைஃப் நல்லபடியா லீட் பண்ணுவீங்க. இது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது வேறு ஒரு சில வழக்குகளோ அல்லது ஒரு சில நண்பர்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அது எல்லாத்துலயும் நீங்க 100க்கு 100% வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா, உங்கள ஒரு சிலர் அப்படின்றத விட நிறைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கின்ற மிகப்பெரிய விஐபிகளோட கான்டாக்ட் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அவங்களுடைய ஹெல்ப்னால நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்க ஒரு விஷயத்த கையில எடுக்கிறீங்க அப்படின்னா, எடுப்பதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பொழுதும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கிரிட்டிக்கலான விஷயமா இருந்தாலும் சரிங்க. அத நீங்க கண்டிப்பா வந்து செய்து முடிப்பீங்க. அது வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து எதனா ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க அடுத்த நொடி பொழுது யோசிக்காம போயிட்டு பண்ணுவீங்க. அவங்க இன்கேஸ் உங்ககிட்ட பேசாம சண்டையில இருந்தாங்க அப்படின்னாலும், நீங்க அதெல்லாம் மறந்துருவீங்க. ஆனா, நீங்க வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோட எதனா ஒரு ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இது அதிகப்படியான தனுசு ராசி நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்கள்ல ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜட்ஜா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது வந்து போலீஸா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது மிலிட்டரி மேனாவோ அல்லது வந்து இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராவோ அல்லது ஒரு அட்வொகேட்டாவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா, இது எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? பிளஸ் நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால, இந்த பதவிகள்ல நெறைய நண்பர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறை சொல்லக்கூடிய ஐடி செக்டார்லயோ, மேலும் பேங்கிங் செக்டார்லயோ அல்லது வந்து கஸ்டமர் கேர் துறையிலயோ, பிபிஓ செக்டார்லயும் வந்து நீங்க பணிபுரிவதற்கோ அல்லது தொழில் செய்வதற்கோ உங்களுக்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியா இருக்கீங்களோ, மத்தவங்களும் வந்து உங்கள பின்தொடர்ந்து உங்கள மாரியே ரொம்ப நல்லபடியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா, அது வந்து ஒரு பொழுதும் நடக்காதுங்க. ஸோ, அது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100க்கு 100% தனுசு ராசி நண்பர்கள் அனைவருமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேர்மையுடனும், நீதியுடனும் மற்றும் நியாயத்தோட நடந்து கொள்வீங்க அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ ஒரு சில கடும் பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னாலும், அந்த சமயத்துல நீங்க அந்த கடும் பிரச்சனைய பத்தி யோசிப்பீங்க. ஆனாலும், நீங்க அதனை கண்டு ஒரு பொழுதும் பயப்பட மாட்டீங்க. ஸோ, நீங்க வந்து உங்களுடைய வேலைகள வந்து விடாம நீங்க வந்து பண்ணிட்டே போயிருவீங்க. இதனாலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் 100க்கு 100% நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க.
இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ இந்த புகழாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா மயங்குவீங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு முகத்துக்கு நேரா வந்து உங்கள நல்லபடியா புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்கள பத்தி வந்து கேலி கிண்டல் செய்வாங்க. அது உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னாலும், நீங்க அதெல்லாம் ஒரு பொழுதும் கண்டுக்க மாட்டீங்க. நீங்க பாட்டுன்னு சைலன்ட்டா உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, "ஐய்யய்யோ! நம்மள கிண்டல் பண்ணிட்டாங்களே! நம்மள இந்த மாரிலாம் பின்னாடி பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஆனா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பொழுதும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அது ரொம்பவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லாங்க. மேலும் இப்போ தனுசு ராசி நண்பர்கள் நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளுடைய அருள் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஸோ நீங்க எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும், பெருமாள வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் தட்சிணாமூர்த்தி கடவுள வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருமாள் கோயிலுக்கு போறதா இருந்தா சனிக்கிழமைகள்ல போயிட்டு வாங்க. அதே மாரி தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமைகள்ல போயிட்டு வாங்க. இன்கேஸ் இந்த 2 கோயிலுமே உங்களுடைய வீட்டு அருகில் இல்ல அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாரி நீங்க கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, 100க்கு 100% உங்களுக்கு 100% எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படாம இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. உங்கள்ல ஒரு சில நண்பர்கள் வந்து சினி ஃபீல்ட்ல நல்ல ஒரு பெரிய டைரக்டராவோ அல்லது வந்து கதை எழுதும் பர்சனாவோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்கள்ல ஒரு சில நண்பர்கள் வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து உங்கள பத்தி வந்து பாராட்டி பேசினாங்க அப்படின்னா, அடுத்த நொடி பொழுது நீங்க வந்து அவங்க உங்களுடைய எதிரிகள் அப்படின்றத மறந்துருவீங்க. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னாலும், உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும், அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னாலே, அடுத்த நொடி பொழுது அவங்க செய்த தவறுகள் அனைத்துமே நீங்க வந்து மறந்துட்டு, ஓகே அவங்க கூட வந்து ரொம்பவே சகஜமா பேச ஆரம்பிச்சுருவீங்க. அது மட்டும் அல்லாது, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இவங்க ஏழை, இவங்க பணக்காரங்க அந்த மாரிலாம் நீங்க பாகுபாடு பார்க்க மாட்டீங்க. எல்லார்கிட்டயுமே ஒரே மாரி தான் பழகுவீங்க. இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ரொம்பவே ரிச் அண்ட் ராயலா இருந்தீங்கன்னா கூட, இப்போ உங்க வீட்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உங்களுடைய ஒரு குடும்பத்து நண்பர்களா தான் நீங்க பார்ப்பீங்களே தவிர, ஓகே இல்ல இவங்கலாம் நம்மளுடைய ஸ்டாஃபு. நம்ம இவங்க கிட்டலாம் பழகக்கூடாது. அந்த மாரி நீங்க ஒரு பொழுதும் நெனைக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ ஒரு மூலம் நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் திருமணம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாங்க. நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, மேலும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க. அந்த மாதிரி மூலம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை விலகிட்டு, உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கூடிய சீக்கிரத்தில நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது, உங்களால முடியும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான வழிபடுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு பெருமான வேண்டி வணங்குங்க. நீங்க மூலம் நட்சத்திர நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து ஆஞ்சநேய பெருமான் கடவுள். மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமானுங்க. மற்றும் நீங்க உத்திராடம் முதல் பாதத்து நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா அந்த ஸ்பிளிட் ஆஃபோட சேர்த்து வச்சு சொல்லிட்டேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப்ல மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்க பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிறந்த உடனே சுக்கிர தசையில பிறப்பீங்க. இதன் காரணமா வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது உங்கள் மூலமா உங்களுடைய குடும்பத்தார் அனைவருமே வந்து மகிழ்ச்சிகரமா உங்களுடைய குடும்பத்தாருடைய ஸ்டேட்டஸ் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிறக்கும்போதே கேத்து வந்து அதிபதியாக கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்போ கேத்து அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம்ங்க. மேலும் இவர் வந்து ஞானத்தின் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்க மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து படிப்புல வந்து ரொம்பவே திறமைசாலிகளா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் முதல் பாதத்து நண்பர்கள் மட்டும் தனுசு ராசி கூட பொருந்தி வருவீங்க. அவங்க வந்து சூரியனை வந்து அதிபதியாக கொண்ட நண்பர்கள். ஸோ இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்திலேருந்து சிறு வயதிலேருந்தே நீங்க எங்க போனீங்கனாலும் சரிங்க, அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல
உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருப்பதற்கு வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமா இருக்கும். பிளஸ் அது மட்டும் அல்லாது, உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் முதல் பாதத்து நண்பர்கள் எப்பவுமே வந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்போ கிட்ஸ் கூட நீங்க வந்து சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த இடத்துல நீங்க தான் ஒரு ஹெட்டா இருப்பீங்க. நீங்க சொல்ற விஷயங்கள தான் மத்தவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இந்த பதிவுல நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க் யூ.